ஐயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு புனித ஆலயத்தையும் அதன் ஆன்மீக நுண்ணறிவுகளையும் ஆராயப் போகிறோம். இந்த தெய்வீக பயணத்தில் எங்களுடன் சேருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த ஆலயம் ஒரு தோட்டப்புறம் சம்பந்தப்பட்ட கின்றாரா தோட்டம் என்ற தோட்டத்தில் தொடங்கி இன்று பண்டார் கின்றாராவில் தங்க கோயிலாக அம்பாள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மிக பிரம்மாண்டமாக 45 அடி உயரத்திலே ஆஞ்சநேய பெருமானும் இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். நம்முடைய குறை நிறைகள் அனைத்தையும் நம்மளுக்கு வலிக்கு கொடுக்கிறது தெய்வம் தான். தெய்வத்துக்கு மிஞ்சினால் எந்த ஒரு மருந்தும் கிடையாது. நீங்க பக்தி ஈடுபாட்டில் இருக்கணும். ஏதோ நீங்க அப்போ உங்களோட சிந்தனை நேரா இருக்கும். எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் நீங்க நினைக்கிற காரியமும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்று நாம் ஆராயப் போகும் கோயில் பூச்சோங்கில் உள்ள பண்டார் கின்றாராவில் அமைந்துள்ளது. வெறும் 25 கிலோமீட்டர் தொலைவில், சுமார் 15 நிமிட பயணம். நமது புனித பயணத்தை தொடங்குவோம். நமது முன்னோர்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தின் போது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள். ஒரு காலத்தில் அடர்ந்த மற்றும் பழக்கப்படாத காடாக இருந்த கின்றாரா எஸ்டேட்டுக்கு அவர்கள் வந்தனர். பிரிட்டிஷ் நிர்வாகத்தால் நிறுவப்பட்டது. இன்று இந்த நிலம் பண்டார் கின்றாரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆரம்பகால குடியேறியவர்கள் தோட்ட தொழிலாளர்களாக வந்து கடுமையான நிலைமைகளின் கீழ் உழைத்தனர். அசைக்க முடியாத பக்தியுடன் அவர்கள் ஒரு கோயிலை கட்டினர். அவர்கள் பிரார்த்தனை செய்யவும், அமைதியை காணவும், தெய்வீகத்துடன் இணைக்கவும் ஒரு புனிதமான இடம். நாம் இப்போது காணும் கோவில் பண்டார் கின்றாராவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலாகும். இது தங்கக் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது. இது அழகும், நம்பிக்கையும், தெய்வீக சக்தியும் நிரம்பிய ஒரு புனித இடம். இந்த கோவிலின் கடந்த மகா கும்பாபிஷேகம் மற்றும் ராஜகோபுர கும்பாபிஷேகம் டிசம்பர் 2022 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் இந்த கோவில் மிகச்சிய தோற்றமுடைய அழகாக உருவான புனித தலமாக தங்கக் கோவில் என அழைக்கப்படுகிறது. இது இந்த பகுதியில் உள்ள மிக பழமையான கோவில்களில் ஒன்றாகும். நூற்றாண்டுகளாக ஆன்மீக மரபை பறைசாற்றும் இடமாக திகழ்கிறது. மேலும் இக்கோவிலில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் உள்ளது. பக்தியையும் ஆற்றலையும் தெய்வீக காக்கையும் பிரதிபலிக்கும் ஒரு பெருமைமிக்க உருவமாக.
இந்த புனித கோவிலின் அழகான பாதைகளில் ஒவ்வொரு கட்டமும் தெய்வீக அருளையும் அமைதியையும் எடுத்துரைக்கும். இந்த பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள்.
அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. என் பெயர் மணிமாறன் மனோகரன். பண்டார் கிண்டாரா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தலைவராக சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த வகையில் இந்த ஆலயம் இங்கு சுமார் 138 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக அம்பாள் எல்லாத்துக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் 138 ஆண்டுகள் தோற்றுனர் ஆறுமுகம் என்ற ஒரு ஆறுமுகம் கங்காணி என்றவர் இந்த ஆலயத்தை தொடங்கி இதுவரை இந்த ஆலயத்தை 12 தலைவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நானும் அந்த வகையில் நான் 12வது தலைவர். இந்த ஆலயம் ஒரு தோட்டப்புறம் சம்பந்தப்பட்ட கிண்டாரா தோட்டம் என்ற தோட்டத்தில் தொடங்கி இன்று பண்டார் கிண்டாராவில் தங்க கோயிலாக அம்பாள் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 4வது இடத்தில் அமைந்திருக்கிறது. அதாவது வரலாறின்படி அதாவது ஆலய எஸ்டேட்டின் தோட்டப்புறங்களில் உள்புறத்தில் இருந்து அடுத்தபடியாக நம் கிண்டாரா ஆமிக்கேன் அங்கு வீற்றறிந்து அதன் பிறகு கிண்டாரா தமிழ் பள்ளியின் பக்கத்தில் இந்த ஆலயம் அருள் பார்த்து கொண்டிருந்தார் அம்பாள். அந்த வகையில் ஐஎன்பி என்ற நிறுவனம் இந்த கிண்டாரா தோட்டத்தை மேம்பாடு அடையும் செய்யும் பொழுது இந்த ஆலயம் இங்கு அவர்கள் வழங்கிய இடத்தில் 4வது இடமாக இடம்பெற்று இன்று தங்க கோயிலாக விளங்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அம்பாள். அதாவது இந்த தங்க கோவிலின் தோற்றம் திரு கணேசன் கன்னியப்பன் அவர்கள் தலைமையில் ஆலயம் நிர்மாணிக்கப்படும் போது அன்றைய நிர்வாகம் இந்த ஆலயம் ஒரு தங்க கோவிலாக விளங்க வேண்டும் என்று இந்த நிர்மாணிப்பு தொடங்கப்பட்டது. அதாவது அன்று ஆறுமுகம் கங்காணி என்பவர், அதாவது உங்களுக்கு நம்ம அனைவரும் அறிந்ததே, தமிழ்நாட்டில் இருந்து இங்கு தோட்டப்புறங்களுக்கு ரப்பர் தொழில் செய்ய வந்தவரில் ஒருவர் இந்த ஆலயத்தை தோற்றி வைத்தார். சுமார் 1989ஆம் ஆண்டு ஐஎன்பி என்ற நிறுவனம் இந்த ஆலயத்திற்கான நிலத்தை வழங்கி இன்று அன்றைய தலைவர் அர்ஜுனன் கங்காணி அவர்கள் தலைமையில் ஆலயம் இங்கு பாலஸ்தானம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு அடிக்கால் செய்யப்பட்டு கணேசன் கன்னியப்பன் அவரது தலைமையில் ஆலய நிர்மாணிப்பு தொடங்கப்பட்டது. சுமார் 2008ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அது மட்டுமின்றி திரு சந்திரன் அர்ஜுனன் அவரது தலைமையில் நான் அந்த காலத்தில் ஆலய பொருளாளராகவும் கட்டிடக்குழு பொருளாளராகவும் பணியேற்று 2022ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு ராஜகோபுர தோற்றத்துடன் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் அடுத்தபடியாக நான் இந்த ஆலயத்திற்கு ஒரு 2 ஆண்டுகளாக துணைத் தலைவராக பணியாற்றினேன். இன்று நான் இந்த ஆலய தலைவராக
சேவையை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த வகையில் பொதுமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு இந்த இந்த தோட்டத்தில் இருந்த மக்களும் வெளியே சென்றிருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வட்டார ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னோட தலைமைத்துவத்தில் இந்த பண்ரா கிண்டாரா இளைஞர்கள் மிக சிறப்பான ஆதரவை எனக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் மாதந்தோறும் இளைஞர்கள் இந்த ஆலயத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று முதல் படியாக அவர்களை மாதந்தோறும் ஆலய துப்புரவு பணிகளுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கும்படி கேட்டுக்கொண்டு அவர்கள் என் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த துப்புரவு பணிகளில் மிக சிறப்பாக செய்துவிட்டிருக்க. இந்த வகையில் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆலயத்தில் நமது இந்து கலாச்சாரப்படி சமய வகுப்பு, பரதநாட்டியம், யோகா பயிற்சி, பூஜைகளும் ஆகமப்படி இந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களும் நமக்கு திரளாக ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வருடந்தோறும் ஆடி மாத ரத உற்சவ திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் சுற்று வட்டார மக்கள் அனைவரும் சிறப்பான ஆதரவை வழங்கி ஆலயத்திற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலய தலைவர் என்ற முறையில் இந்த அம்பாளின் மிக பெரிய ஒரு சில அதிசயங்களை நான் உங்கள் முன்வைக்க உள்ளேன். அதன் அடிப்படையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல், நான் திருமணமாகி சுமார் 9 ஆண்டுகள் எனக்கு குழந்தைகள் இல்லை. நான் இந்த அம்பாளிடம் மன்றாடி கேட்டுக்கொண்ட வகையில் இன்று எனக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. அந்த வகையில் இந்த ஆலயத்திற்கு நான் என் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோன்று சுற்று வட்டார இளைஞர்கள் நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை நல்கி அம்பாளின் அருள் பெற்று நல்ல வளர்ச்சியுடனும் ஆசையுடனும் பெற வேண்டும் என்று உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். ஆலய தலைவர் என்ற முறையில் கூடிய விரைவில் இந்த ஆலயத்தின் பக்கத்தில் ஒரு புதிய மண்டபத்தை கட்டுவதற்கு ஆலய நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அந்த மண்டபத்தின் வழி நமது இந்திய மக்களின் நலன் கருதி திருமணம், பரிசம் மற்றும் அதாவது B40 மக்களுக்கு இலவச கல்வி, திருமுறை, விளையாட்டு போன்ற நிகழ்வுகளை ஆலய நிர்வாகம் இலவசமாக அந்த வருமானத்தின் வழி செய்ய முடிவு செய்துள்ளோம். பொதுமக்கள் இந்த மண்டபம் தோன்றுவதற்கு ஒரு சில தொழிலதிபர்கள் என்னிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். அந்த வகையில் சுமார் அடுத்த ஆண்டு இந்த மண்டபம் நாங்கள் கட்டுவதற்கு தொடங்க உள்ளோம். இந்த வகையில் இதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஆதிபராசக்தி மகாமாரியம்பிகைக்கு ஜெய். ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே மகா கணபதே. அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். பண்டார் கிண்ணாரா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தலைமை குருவாக பணிபுரிந்து வருகிறேன் சிவஸ்ரீ டாக்டர் ஸ்ரீதரன் குருக்கள். பூச்சோங் கிண்ணாரா வட்டாரத்திலே மிகப்பெரிய ஆலயமாக திகழக்கூடியது இந்த கோல்டன் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய தங்க கோவிலாகப்பட்டது. சீரும் சிறப்பான முறையிலே ஆலய நிர்வாகம் நடத்தி வருகிறார்கள். இந்த கோவிலில் மெயின் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டா ஏழை மாணவர்களுக்கு இப்போ கல்வித்தொகை கொடுத்து வழங்குறாங்க. அதே போல் இல்லாத மக்களுக்கு அரிசி என்று சொல்லக்கூடிய அதாவது அன்னபூர்ணியாக நாம் நினைக்கக்கூடிய உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. அரிசி, காய்கறிகள், இந்த மாதிரி மாதந்தோறும் இல்லாத பணிகள் இந்த ஆலய நிர்வாகத்தினர் செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த ஆலயத்திலே அம்பிகை மகாமாரியம்மன் மூலாலயத்திலே விளங்குகிறார்கள். அதே வண்ணமாக வலபாகமாக ஈஸ்வர பெருமானும், அதே போல் பரிவாரமூர்த்திகள், பைரவர், நவகிரகங்கள் போனும் ஏழைய திருநிலை கோபுரம் என்று சொல்லக்கூடிய 3 நிலை கோபுரமாக நமது ஆலயத்திலே நடைபெற்றிருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக 45 அடி உயரத்திலே ஆஞ்சநேய பெருமானும் இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். மாதந்தோறும் நடக்கிற பூஜைகள் அனைத்தும் சிறப்பான ஆகம முறையிலே நடைபெற்று கொண்ட வண்ணம் உள்ளது. இந்த கோவில் பார்த்தன தேவாரம், திருவாசகங்கள் மற்றும் பரதநாட்டியம், சமயம் சார்ந்த
நிகழ்வுகள் இந்த ஆலயத்தில் மிகச் சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பார்த்தோம்னா 200லேருந்து 300 பேர் மக்கள் வந்து தரிசனம் செய்கிறாங்க அம்பாளை. கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் என்பது இந்த மக்கள் இந்த கோலாலம்பூரில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த ஆலயத்திலே வரக்கூடிய ஆடி மாதம் மற்றும் நவராத்திரி மற்றும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடுகள் மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. இப்பொழுது ஆலய நிர்வாகமும் புது புது முயற்சிகளை செய்து கொண்டு கோவிலுக்கு வேண்டிய அனைத்து உபகரணங்களும் மற்றும் சீக்கிரமாக இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு திருமண மண்டபம், கல்யாண மண்டபம் நிகழ்வு செய்வதற்காக மண்டபமும் ஏற்பாடு செஞ்சு நிகழ்வாகப்பட்டது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலய நிர்வாகம் சரியான முறையிலே இந்த கோவிலை வழி நடத்தி வருகிறாள் என்பதை இதன் வாயிலை தெரிவித்துக் கொண்டு, இதை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த பண்டார் கிண்ணாரா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தை தொடர்பு கொண்டு அந்த அம்பிகையை தரிசித்து எல்லா வளங்களும் பெற்றுமேறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த ஆலயத்திற்கு ஒரு கோவிலுக்கு நான் ஒரு 12 வருடங்கள் தொடர்பு உண்டு. அவள் இருந்தாலும் அப்பப்போ அவ்வப்போது இந்த சிறப்பு பூஜைகளுக்கு போயிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தோன்னா நான் நிரந்தரமாக தலைமை குருக்களாக பணி புரிந்த பிறகு இந்த கோவில் ரொம்ப சக்தியான அம்பாள்னு வர மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த குழந்தை வரம் ரொம்ப இல்லாதவங்க இந்த கோவில் நிறைய நாடி வராங்க. அதே போல் திருமண வாழ்க்கை என்னன்னா இந்த கோவிலோடைய ஸ்பெஷல் என்னன்னா, அம்பிகை மகாமாரி கருமாரி ரூபமாக விளங்குகிறாள் என்பது ஐதீகம். அதாவது சர்பத்தோட 5 தலை நாகம் கொண்டு ஆட்கொள்கிறாள் அப்படின்றது ஐதீகமாக விளங்குகிறது. அதனால திருமண தடைகள் நிவர்த்தியாகிறது. அதே போல ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு ஆலயத்திற்கு வந்தால் நிவர்த்தியாகின்றது எல்லாரும் மக்களால் சொல்லப்படுகிறது. கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இது போக ஆயுள் பலம் பெற்றுய எல்லாரும் இங்கே மிருத்யுஞ்சய ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக இந்த அம்பாள் மிக சக்தியான அம்பாள் என்பதை இதன் வாயிலாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இளைஞர்கள் நம்ம மதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்து மதம் மிக தொன்மையான மதம் ஆகப்பட்டது விளங்குகிறது. தேவாரம் திருவாசகங்கள்லாம் நம்மளுடைய சின்ன குழந்தைகளுக்கு போதனை செய்து கொடுக்கணும். அதுல இந்த ஆலயம் பார்த்தோன்னா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரியாக 7 மணிக்கு இரவு வேளையில் ஆரம்பித்து 8:30 மணிக்கு தேவார நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடக்கிறது. ஏறக்குறைய ஒரு 50 குழந்தைகள் படிச்சு இருக்காங்க. அது மட்டும் பத்தாது, இந்த வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நம்ம இந்துக்கள் அனைவரும் இந்த தேவாரம் திருவாசகங்கள்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமானால் அவர்கள் வழியாகப்பட்டது தெய்வீக ஆன்மீக வழியாகவே சென்று கொண்டிருக்கும். இல்லைன்னா அவங்க போகக்கூடிய வழிகள் மாறி எது வேணாலும் செய்யலாம் அப்படின்றது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, வேப்பமரம் உச்சியில் பேய் நுண்ணு ஆடுதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா, உச்சித காலத்துல போகக்கூடாது, வெயில் அடிக்கும், ரொம்ப சூடாகும், மூளைக்கு பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லியதுனாலதான் சொல்லியிருக்காங்க. அதாவது வேப்பமரம்ன்றது புண்ணிய மரம் சொல்லக்கூடியது. அது மாதிரி சொல்லி நம்ம சின்ன குழந்தைகள் அந்த மாதிரி சொல்லி வளர்த்தா தான் அந்த குழந்தைகள் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம சொல்றத பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா தான் நம்ம தாய் தந்தைகளை சொல்றதை கேட்பாங்கன்றதுக்காக தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. அதனாலதான் இப்பவும் அதே போலதான் தெய்வங்கள் இருக்கு, சுவாமி கண்ணை கொத்திருன்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்கள்ல. அது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பயம் அப்படின்றது தாய் தந்தை உணர்வுகளை கேட்பா அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி சில பழமொழிகளையும் சில உபதேசங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக எல்லா குழந்தைகளும் இந்த தேவார திருவாசகங்கள் கண்டிப்பா அப்பா அம்மா கோவிலுக்கு போறப்போ அந்த குழந்தைகளையும் அந்த கோவிலுக்கு எந்த கோவில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு சென்று ஆலய தரிசனம் சொல்வது ஆன்மீக விமோச்சனம் அப்படின்னு அந்த குழந்தையின் வளரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே போல இந்த கோவில்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இதன் வாயிலாக என்ன அப்படின்னா, இந்த மூட நம்பிக்கைகள் அர்ப்ப சாஸ்திரங்களை மக்கள் கடைபிடிக்கிறத விட்டுட்டு அங்க சாமி பார்க்குறோம், இங்கே சாமி பார்க்குறோம், அது சரியாயிடும் இது சரியாயிடும்னு மூட நம்பிக்கை விட்டு நம்மளுடைய குறை நிறைகள் அனைத்தையும் நம்மளுக்கு வலிக்க கொடுக்கறது தெய்வம் தான். தெய்வத்துக்கு மிஞ்சினால் எந்த ஒரு மருந்தும் கிடையாது. அது மாமருந்தா இருந்தாலும் சரி கூட மனிதர்களால் யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது. தெய்வங்கள் மட்டுமே நம்மளுக்கு கருணை காட்ட முடியும். ஏழையா இருக்கிறவர் பணக்காரர் ஆவார், பணக்காரர் ஏழை ஆவார். அது இயற்கை நியதி. அதன் காரணமாக தெய்வ நம்பிக்கை தான். இப்போ நம்ம ஒருத்தட்ட போய் நம்ம பேசிட்டு இருப்போம், பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு குறை சொல்லுவோம், நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லுவோம். அவங்க பிறர் இடத்துல போய் பேசுறப்ப கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பிறர் மனிதர்கிட்ட பேசி ஆலோசனை கேட்கறதுக்கு பதிலாக தெய்வங்கள்ட்ட நம்ம முறையிட்டு, எனக்கு இந்த தெய்வ சக்திகிட்ட போய் எந்த உங்களுக்கு தெய்வங்கள் பிடிக்கும் அந்த தெய்வங்கள்ட்ட போய் நம்ம முறையிட்டு நம்மளுக்கு வாழ்க்கையை பலம் பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் வாயிலாக என்னன்னா, அந்த சாஸ்திரங்கள் ஜோதிடம் அதெல்லாம் உண்மை நம்ம இந்து ஆகமத்தில் மிகப்பெரிய தொன்மையானது. எப்போவோ வரக்கூடிய சந்திர கிரகணத்தை நம்ம பஞ்சாங்கத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுடைய மொழிகளும் நமது வேதங்களும்
நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் முக்கியமான ஒவ்வொன்றும் அறிவியல் ரீதியான ஆன்மீக உள்ள ஒரு இந்துத்துவத்தில் உள்ளது, இந்து மதத்தில் உள்ள ஒரு செயல்பாடு. அதனால இந்த மூட நம்பிக்கைகளை விட்டு தெய்வங்கள் அற்பகாரியங்கள்லாம் இல்லாத அளவுக்கு தெய்வத்தை நம்பி நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கோவிலுக்கு சென்று முறையான பரிகாரங்களும் முறையான பூஜைகளும் செய்தோமானால் நம்மளுக்கு தெய்வங்கள் என்னைக்குமே நம்மளுக்கு துணை இருப்பாங்கிறது ஐதீகம். நன்றி. வணக்கம், என் பேர் புருஷோத்தமன். நாங்கள் வந்து இங்கே முத்தியார புக்கே ஜல்லியில் இருக்கிறோம். இங்கே இந்த கோயிலேருந்து ஒரு அருகாமையில் தான் இருக்குது இந்த இடம். நம்ம வந்து அடிக்கடி கோயில், ஏன்னா இப்போ கோயில் அருகாமையில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி இந்த கோல்டன் டெம்பிளுக்கு வருவோம். எல்லா விசேஷத்துலையும் கலந்துக்குவோம். எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கோயிலில். இங்கே நம்ம கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மனசாந்தி மற்றும் நம்மளுக்கு ஒரு பக்தி அருள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஈடுபாட்டில் இருக்கணும். நீங்கள் பக்தி ஈடுபாட்டில் இருக்கணும். ஏதோ நீங்கள் அப்போ வந்து உங்களோட சிந்தனை வந்து நேராக இருக்கும். எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நினைக்கிற காரியமும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோடு உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களோட ஈடுபாடு வந்து கோயிலில் இருக்கும்போது மற்ற வேறு கெட்ட வழிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் பாருங்களேன். ஸோ உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்ல ஆளுங்களோட உங்களை சேர்க்கும். உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி என்னோட அனுபவத்தில் நான் சிறு வயதுலேருந்தே கோயிலில் ஓரளவுக்கு ஈடுபாடு இருக்கு. பெரிய அளவில் அதுக்குன்னு நம்ம கோயிலுன்னோடனே கோயில்லையே தான் எல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கோயிலில் ஈடுபாடு பட்டு நம்ம இது சேவை செய்கிறத செஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம செய்கிற வேலையிலையும் நம்ம சிறப்பாக செய்யணுன்றது தான் என்னோட ஆவல். ஸோ இளைஞர்களுக்கு இதான் நம்ம சொல்லணும். எங்களோட அனுபவம்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து இந்த நான் சொன்னேன் இங்கே முத்தியார புக்கே ஜல்லியில் இருக்கிறேன்னு. நம்ம வந்து இந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு முந்தியிருந்தே இந்த கோயிலுக்கு வருவோம். கோயிலுக்கு வந்து நான் வந்து கோயில் பக்கத்தில் அருமகையில் வந்து சின்னோண்டு கொட்டாய் கோயில் மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இருந்து ஏதோ அம்பாள் அழைப்போ என்னன்னு தெரியல, நாங்கள் அந்த கோயிலில் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேற இடத்துல இருந்தோம் அந்த டைமில். அப்போ இந்த அம்பாளை கும்பிட்டுட்டு இப்படி இருக்கும் போது என்னன்னு தெரியல, நம்மளுக்கு இந்த புது வீடு வாங்குறதுக்கு எங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கே தெரியாது இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால நான் சொல்லுவேன், அந்த அம்பாளை கும்பிட்டதுனாலே என்னமோ நம்மளுக்கு வந்து இந்த அருமகாமையிலே ஒரு வீடு வாங்கி நம்ம வந்து சிறப்பாக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அது வந்ததுலேருந்து வேற கோயிலுக்கு போகிறதே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா அருகாமையில கோயில் நல்லா சிறப்பாக இருக்குது. நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோயிலில் வந்தது தான் எனக்கு அந்த அனுபவம் தான் நான் சொல்ல வேண்டி வரும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டலாக இருந்தது அம்பாளை கும்பிட்டு போனதில். அதனால நம்ம இங்கேயே இந்த ஒரு சிறப்பாக ஒரு வீடு வாங்கி நம்மளுக்கு இங்கே நல்லா இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. பார்த்ததற்கு நன்றி. இந்த பயணத்தை நீங்கள் அனுபவித்து இந்த புனித இடத்திலிருந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றீர்கள் என்று நம்புகிறோம். மேலும் தகவலுக்காக தயவு செய்து ஆலயத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனல் நமது கோயில்களின் புனித அழகையும் நமது பாரம்பரியங்களின் உணர்வையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தெய்வீகத்திற்கு சேவை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பிரசாதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது நமது கலாச்சாரத்தின் கருணை, மரபுகள் மற்றும் ஆன்மீக சாரத்தை கைப்பற்றுகிறது. எங்களுடைய சேவையின் ஒரு பகுதியாக எங்கள் வீடியோ சேவைகளை இலவசமாக வழங்குகிறோம். நம் புனித பாரம்பரியத்தின் அருளை பகிர்வதற்காக மட்டுமே. உங்கள் ஆன்மீக தளத்தை வீடியோ பதிவு செய்ய விரும்பினால் தயங்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பக்தியுடன் சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்வதற்கு தயவு செய்து dayasevai@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். உங்கள் பெயர், தொடர்பு எண் மற்றும் முகவரியை சேர்த்திடுங்கள். நன்றி.